அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 15. தளபதிக்கு புரியாதது. நாராயணன் சேந்தனும் மகாமண்டலேஸ்வரரும் விளக்கோடு தான் நின்று கொண்டிருந்த பக்கமாக திரும்பிய போது, ஐயோ, இப்போது இவர்கள் இங்கே பார்ப்பதை காட்டிலும் இந்த சுரங்கத்து கற்பாறைகள் மேலிருந்து மொத்தமாக இடிந்து விழுந்து என்னை இப்படியே அமுக்கிவிட்டாலும் பரவாயில்லையே, அகப்பட்டு கொண்டால் மகாமண்டலேஸ்வரர் என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைப்பார். நான் தான் அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? எதற்காக, எந்த விதத்தில் இந்த சுரங்க பாதைக்குள் இறங்க நேர்ந்ததென்று சமாதானம் சொல்லி சமாளிப்பேன்? நான் என்ன சொன்னால்தான் என்ன? அவர் என்னை நம்பவா போகிறார்? இப்படி எத்தனையோ எண்ணங்கள் தளபதி வல்லாளத்தேவனின் மனதில் தோன்றின தெரியுமா? இவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் நெருங்கி வந்துவிட்ட பின் தான் தப்ப முடியும் என்ற நம்பிக்கையே செத்துவிட்டது அவன் மனதில். அந்த நிலையிலும் மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படுகின்ற தற்காப்பு உணர்ச்சியையும் பயத்தின் தூண்டுதலும் தருகின்ற சுயபலம் அவனை கைவிட்டு விடவில்லை. தன்னை அறியாமலேயே மெல்ல மெல்ல பின்னுக்கு நகர்ந்து கொண்டிருந்தான் அவன். 10-12 பாக தூரம் பின்னுக்கு நகர்ந்த பின் ஒரு பாறை இடுக்கில் வல்லாளத்தேவன் ஒட்டி பதுங்கிக் கொண்டான். சுரங்கப்பாதை திருப்பத்திற்கு வந்ததுமே நாராயணன் சேந்தனும் மகாமண்டலேஸ்வரரும் நின்றுவிட்டனர். இந்த இடத்தில்தான் யாரோ நிற்பது போல் தெரிந்தது. இப்போது பார்த்தால் ஒருவரையுமே காணோம். ஒருவேளை என் கண்களுக்கு மட்டுமே தெரிந்த வெறும் பிரமையோ என்றார் இடையாற்றுமங்கலம் நம்பி. சுவாமி, அப்படி நம்மை தவிர வேற்றவர் எவரும் இந்த மாளிகையில் நுழைந்திருக்க வழியே இல்லை என்று நாராயணன் சேந்தன் அவருக்கு பதில் கூறினான். எனக்கு ஒரு சந்தேகம். தளபதி வல்லாளத்தேவனை விருந்தினர் மாளிகைக்கு கொண்டு போய் தங்கச் செய்தாயே, அவர் நீ அங்கிருக்கும் போதே படுத்து உறங்கித் தொடங்கிவிட்டானா அல்லது விழுத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தானா என்று இருந்தார் போலிருந்து எதையோ நினைத்து கொண்டு கேட்பவர் போல கேட்டார் இடையாற்றுமங்கலம் நம்பி. சுவாமி, தளபதி வல்லாளத்தேவனை பற்றி நீங்கள் சிறிதும் சந்தேகப்பட வேண்டாம். அவர் இந்நேரத்தில் விருந்து மாளிகையில் சுகமாக கொரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பார் என்று நாராயணன் சேந்தன் பதில் கூறிய போது மறைவாக பதுங்கியபடி அவர்களுக்குள் நிகழ்ந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த தளபதிக்கு சிரிப்பு பொங்கிக் கொண்டு வந்தது. சரி, அப்படியானா இங்கே தளபதி வந்து நிற்பது போல என் கண்களுக்கு தென்பட்ட தோற்றம் வெறும் பிரமையாகத்தான் இருக்க வேண்டும். வீண் மனச்சந்தேகத்தால் ஏற்பட்ட நிழல் உருவம்தான். அப்படியே இங்கே ஆள் வந்திருந்தாலும் அதற்குள் நம் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எங்கே ஓடியிருக்க முடியும் என்று கூறிவிட்டு அவனையும் அழைத்து கொண்டு திரும்பி நடந்தார் மகாமண்டலேஸ்வரரான இடையாற்றுமங்கலம் நம்பி. அவர்கள் அந்த சுரங்கப்பாதையின் திருப்பத்திலிருந்து திரும்பி முன்பு நின்று கொண்டிருந்த இடத்திற்கு போன போதுதான் அசுர வேகத்தில் அடித்துக் கொண்டிருந்த தளபதியின் நெஞ்சு சுபாவ நிலைக்கு வந்தது. இந்த நாராயணன் சேந்தன் நீடோழி வாழ்க. நான் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதாக இவன் மட்டும் சொல்லியிராவிட்டால் மகாமண்டலேஸ்வரரின் சந்தேகம் லேசில் அவரை விட்டு நீங்கி இருக்காது. சுரங்கப்பாதை முழுவதும் விளக்கோடு தேடி என்னை கண்டிருப்பார் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். இப்படி மகிழ்ந்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் போதே இன்னொரு சந்தேகமும் பீதியும் அவன் மனதில் கிளம்பி அவனை பயமுறுத்த தொடங்கிவிட்டன. இடையாற்றுமங்கலம் நம்பி முதலியவர்கள் இந்த பாதாள மண்டபத்திலிருந்து மேலே ஏறி போவதற்கு நீ நின்று கொண்டிருக்கும் இதே வழியாகத்தானே திரும்பி வருவார்கள். அப்போது என்ன செய்வாய்? அதற்குள் நீ வந்த வழியே திரும்பி மேலே போகாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் உன்னை பார்த்துவிடப் போகிறார்கள். நீ அவர்களிடம் நிச்சயம் அகப்பட்டுக் கொள்ளதான் போகிறாய் என்று தளபதி வல்லாளத்தேவனுடைய உள்மனம் அவனை எச்சரித்தது. அடடா, இதுவரை இந்த யோசனையே நமக்கு ஏற்படலையே. நான் நின்று கொண்டிருக்கும் இடத்துக்கு அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நான் மேலே ஏறி போயிடணும் என்று எண்ணியவனாய் பதுங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து மெல்ல எழுந்தான் தளபதி வல்லாளத்தேவன். அவன் அப்படி எழுந்திருந்து திரும்புவதற்கு தயாரான நிலையில் கடைசி முறையாக அவனுடைய விழிகள் பாதாள மண்டபத்து பக்கமாக திரும்பி பார்த்தன. அப்போது சிறிது நேரத்திற்கு முன் மனம் எண்ணியதற்கு மாறாக அவர்கள் வேறொரு புதுப்பாதை வழியே மேலே ஏறி சென்று கொண்டிருப்பதை கண்டான். அவன் நின்று கொண்டிருந்த இடம் பாதாள மண்டபத்தின் கிழக்கு கோடி மூலை. அந்த மூலையின் மேலே பளிங்கு மேடையில்
திருமகள் சிலைக்கருகே கொண்டு போய்விடும் சுரங்கப்பாதை ஆரம்பமாகிறது. மறுபக்கம் மேற்கு கோடி மூலையில் அதே போல ஒரு படிக்கட்டு சரிவாக மேலே ஏறி சென்றது. அந்த படியில் நாராயணன் சேந்தன் தீபத்தை பிடித்துக்கொண்டு முன்னால் செல்ல, அவனுக்கு பின் இடையாற்று மங்கலம் நம்பி குமாரபாண்டியர் போல் அவன் கண்களுக்கு பிரமையளித்த துறவி, அவருக்கு அருகில் சிரித்து பேசிக்கொண்டு செல்லும் குழல்மொழி ஆக நால்வரும் மேலே ஏறி சென்று கொண்டிருப்பதை தளபதி வல்லாளத்தேவன் பார்த்தான். மேல் கோடியிலிருந்து உயரச் செல்லும் அந்த படிக்கட்டு வழி எங்கே கொண்டு போய் விடுவதாயிருக்கும் என்று அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. அந்த ஒரு கணத்தில் அவனுடைய மனம் முழுவதும் நிறைந்திருந்த ஆவல் ஒன்றே ஒன்றுதான். அங்குள்ள மர்மங்களையும் இரகசியங்களையும் ஒரேயடியாக புரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆசைதான் அது. அவர்கள் கண் பார்வைக்கு மறைகின்ற வரையில் பொறுத்திருந்து விட்டு அடக்க முடியாத ஆசையுடன் பாதாள மண்டபத்துக்குள் அடியெடுத்து வைத்தான் அவன். ஆனால் அவன் நினைத்தபடி அப்போது அங்கே எதையும் பார்க்க முடியவில்லை. அங்கே இருந்த ஒரே ஒரு தீபத்தையும் நாராயணன் சேந்தன் போகும்போது மேலே எடுத்துக்கொண்டு போய்விட்டதனால் மண்டபம், அதிலிருந்து கிழக்கேயும் மேற்கேயும் செல்லும் வழிகள் யாவும் பழையபடி பயங்கர அந்தகார போர்வையில் மூழ்கிவிட்டிருந்தன. இந்த மகாமண்டலேஸ்வரர் மாளிகையில் வந்து என்னுடைய மூளையே குழம்பி போய்விட்டதா? முன் யோசனையோ விளைவோ தெரியாமலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே போகிறேனே. பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காக அல்லவா முடிந்து விட்டது. வெளியேறுவதற்கு வழிகூட தெரியாத மயிரிட்டில் இந்த மண்டபத்திற்குள் நுழைந்து மாட்டிக்கொண்டேனே என்று மனத்தவிப்புடன் இருட்டை துழாவினான் வல்லாளத்தேவன். ஒருமுறை அங்கே குவிந்திருந்த கேடயங்களின் குவியலில் மோதி நிலை குலைந்து தடுமாறி விழுந்தான் அவன். அப்போது 100 வெண்கலக் கடைகளில் 1000 மத யானைகள் புகுந்து அமளி செய்தார் போன்று அவ்வளவு ஒளியும் எதிரொலியும் அங்கே உண்டாயின. தளபதி சற்று நடுங்கி போனான். இவ்வளவு பெரிய ஓசை மேலே இருப்பவர்களுக்கு கேட்காமலா போகும்? அவன் மனக்கண்களுக்கு முன்னால் அவனாகவே ஒரு காட்சியை கற்பனை செய்து கொண்டு பார்த்தான். அந்த ஓசையை கேட்டு நாராயணன் சேந்தனும் யமகிங்கரர்களை போன்ற 4-5 வீரர்களும் கையில் உருவிய வாளோடு சுரங்கத்துக்குள் இறங்கி ஓடி வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும், ஐயோ, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, தெரியாமல் இதற்குள் இறங்கி வந்துவிட்டேன், என்னை ஒன்றும் செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள், தயவு செய்து மகாமண்டலேஸ்வரருக்கு தெரிய வேண்டாம் என்று நாராயணன் சேந்தனின் கைகளை பிடித்துக்கொண்டு அபய குரலில் கெஞ்சுகிறான் அவன். குட்டை கரும்பேய் போல் குரூரமாக தன் பெரிய கண்களை விழித்து பார்க்கும் நாராயணன் சேந்தன், அதெல்லாம் முடியாது, தளபதியா இருந்தா என்ன, யாரா இருந்தால் என்ன, உரிமைகளை தவறாக பயன்படுத்தி கொண்டவர்களை அவர்கள் யாராக இருந்தாலும் சரி இங்கிருந்து உயிரோடு தப்ப விடுகிற பழக்கம் எங்கள் மகாமண்டலேஸ்வரரிடம் கிடையவே கிடையாது என்று நிர்தாட்சண்யமாக கடுமை நிறைந்த குரலில் பதில் சொல்கிறான். இந்த கற்பனையை நினைக்கும் போதே பயமாயிருந்தது தளபதிக்கு. அந்த பாதாள மண்டபத்தில் ஊசி நுனியிடம் விடாமல் சுற்றி பார்த்து எல்லா மர்மங்களையும் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்று அவன் மனதில் பொங்கி எழுந்த ஆவல் இப்போது இருந்த இடம் தெரியாமல் வற்றி போய்விட்டது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்! அந்த வழியின் படிக்கட்டு இருந்த திசை தெரியாமல் மண்டபத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் அவன். சரி, விடுகிற வரை இப்படியே சுற்றி அலக்கழிச்சு கொண்டிருக்க வேண்டியதுதான். விடிஞ்சா மட்டும் என்ன, இதுக்குள்ள வெளிச்சமா வரப்போகுது, இதுக்குள்ள பகலானாலும் இரவானாலும் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது என்று எண்ணி பரிதவிப்பின் எல்லைக்கு அவன் மனம் வந்துவிட்ட போதில் அந்த வழி அவன் கால்களில் இடறியது. அப்பா, பிழைச்சோம் என்று எண்ணி மேலே ஏறி சென்றான். அந்த சுரங்கப்பாதையில் தவித்து தடுமாறி இறுதியாக வசந்த மண்டபத்து தோட்டத்தில் உள்ள இடிபாடடைந்த கோவிலுக்குள் வந்து நின்றான். அந்த வழி அவனை அங்கேதான் கொண்டு வந்து விட்டது. தனக்கு முன்னால் மகாமண்டலேஸ்வரர், இளவரசர் ஆகியோர் ஏறி வந்த வழி அதுதானா, அல்லது அவர்கள் ஏறிச் சென்ற வழி வேறொன்றா என்ற சந்தேகமாயிருந்தது அவனுக்கு. அங்கு நின்று சிந்தனையில் லயித்து தடுமாறியது அவன் உள்ளம். எதற்காக இவ்வளவு ஏற்பாடுகள்? இவ்வளவு மறைவாக ஆயுதங்களையும் போர்க்கருவிகளையும் மகாமண்டலேஸ்வரர் சேகரித்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? தென்பாண்டி நாட்டு கூற்ற தலைவர்களுக்கும் படைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கும் எனக்கும் மகாராணியாரை போன்ற நாட்டின் உரிமையை சொந்தமாக கொண்டிருப்பவர்க்கும் தெரியாமல் இவ்வளவு மறைவான காரியங்களை எந்த ஒரு அந்தரங்க நோக்கத்துடன் இவர் செய்து கொண்டிருக்க முடியும்? இவைதான் போகட்டும்,
இவற்றுக்கெல்லாம் கூட இந்த மனிதரை மகாராணி வானவன் மாதேவியாரின் பெருந்தன்மை மிகுந்த உள்ளம் மன்னித்து விடுவதற்கு தயங்காது. ஆனால் மகாராணியாரின் உயிருக்குயிரான புதல்வராகவும் எதிர்காலத்தில் முடிசூடி இந்த நாட்டை ஆள வேண்டியவராகவும் இருக்கும் குமார பாண்டியர் ஈழத்தீவுக்குள் ஓடிப்போய் விட்டதாக பொய் செய்தியை பரவவிட்டு அதை தாமும் நம்புவது போல் நடித்துக் கொண்டிருக்கும் இந்த மனிதர் அதே இளவரசரை போல் தோன்றும் ஒரு துறவியை உலகுக்கு தெரியாமல் தன்னுடைய மாளிகையில் ஒளித்து வைத்துக் கொண்டு ஏமாற்றுவதின் மர்மம் என்ன? துறவி மகாமண்டலேஸ்வரருக்கு கட்டுப்பட்டு விருப்பத்தோடு இங்கே தங்கியிருக்கிறாரா? அல்லது பயந்த சுபாவமுடையவராக இவரை பயமுறுத்தி சிறைப்படுத்தி வைத்திருப்பது போல் இவர் தம்முடைய வசந்த மண்டபத்திலும் பாதாள மண்டபத்திலும் அடைத்து வெளியேற விடாமல் தடுத்திருக்கிறாரா? உண்மை எதுவோ, ஐயோ, வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் இயல்புடையவராகிய நம் மகாராணியார் இந்த இடையாற்று மங்கலம் நம்பியின் மேல் எவ்வளவு நம்பிக்கையும் பயபக்தி விசுவாசமும் கொண்டிருக்கிறார். இவரோ உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறாரே. இவரையே நம்பியிருக்கும் மகாராணியாக்கு இவர் செய்து கொண்டிருக்கிற தோகம் எவ்வளவு பெரியது! இது தெரிந்தால் மகாராணியின் மனம் என்ன பாடுபடும், எவ்வளவு வேதனை ஏற்படும்! என்னுடைய மனமே இந்த பாடுபடுகின்றதே. ஆஹா, பசுத்தோல் போர்த்து கொண்டு திரியும் வேங்கையைப் போல் இந்த மனிதர் மகாராணியாரை புறத்தாய நாட்டு கோட்டைக்கு அழைத்து வந்ததும் ஆதரவளித்ததும் இதற்குதானா? இது தெரியாமல் ஊர் உலகமெல்லாம் இது இவருடைய ராஜபக்தியை குறிப்பதாக எண்ணி பெருமை கொண்டாடுகிறதே. பேருக்கு மகாராணியை பாண்டியன் மாதேவி என்று இங்கே கொண்டு வந்து உட்கார்த்திவிட்டு ஈழத்தீவுக்கு ஓடிவிட்டதாக நாட்டில் உள்ளவர்கள் எண்ணிக்கொள்ளும்படி செய்த குமார பாண்டியனை பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். வடதிசை பேரரசர்களுக்கு உதவி செய்து இந்த தென்பாண்டி நாட்டையும் அவர்களிடம் பறிகொடுத்துவிட்டு அவர்கள் தயவால் தாமே என் நாட்டுக்கு மன்னராகிவிடலாம் என்று இவர் கனவு காண்கிறாரோ? இல்லையானால் இவர் செயல்களுக்கு என்னதான் பொருள்? இவர்தான் மர்மமாக இருக்கிறார் என்றால் இவரிடம் வருகிற ஆட்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நம்மோடு படகில் வந்தானே அந்த துறவி, அந்த மனிதன் வாய் திறந்து பேச விடாதபடி அவனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது கூட மகாமண்டலேஸ்வரரின் சாகசம்தான். எனக்கு உண்டாகும் பிரமையின்படி அவன் குமார பாண்டியனாக இல்லாத பட்சத்தில் அந்த துறவி யாராவது ஒற்றனோ வடதிசை மூவரசரா இவருக்கு தூது அனுப்பப்பட்ட கபட சந்நியாசியோ? அவன் எவ்வளவு அழுத்தமான ஆள்! சிரித்து சிரித்து கழுத்தை அறுத்தானே ஒழிய ஒரு வார்த்தையாவது பேசினானா? உண்மையில் அவன் யாரோ முக்கியமான ஆளாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கன்னிகை பருவத்து பெண்ணான தம் புதல்வியிடம் அவ்வளவு நெருங்கி பழக அனுமதிப்பாரா? அடடே, அவன் கூட இந்த வசந்த மண்டபத்தில்தானே தங்கப்போவதாக சொன்னார். இங்கே அவன் எப்பகுதியில் தங்கியிருக்கிறானோ தெரியவில்லை, பார்க்கலாம் என்று வெகு நேரமாக அந்த பாழும் கோவில் வாசலில் இவ்வளவும் சிந்தித்தபடி தளபதி வல்லாளத்தேவன் வசந்த மண்டபத்தின் உட்பகுதி நோக்கி விரைந்து நடந்தான். அவன் மனதில் புதிய தெம்பும் எல்லா உண்மைகளையும் உடைத்து தெரிந்து கொண்டு விடும் ஆத்திரமும் உண்டாகியிருந்தன. மலை சிகரம் போல் பெருமிதமாக யாரை பற்றி எண்ணி வந்தானோ அந்த இடையாற்று மங்கலம் நம்பி இப்போது அவனுக்கு ஒரு குரூரமான சூழ்ச்சியோடு முதிர்ந்த சுயநலவாதியாக தோன்றினார். எத்தனையோ ஆண்டுகளாக எண்ணி வந்த மதிப்பான எண்ணத்தை சில நாழிகை நேரத்து சம்பவங்கள் மிகவும் எளிதாக மாற்றி வைத்துவிட்டன. சிற்பங்களும் ஓவியங்களும் செய்குன்றங்களும் பூங்கொடி பந்தல்களும் நிறைந்த அழகான வசந்த மண்டபம் இரவின் நிலா ஒளியில் மயன் சமைத்த வித்யாதர உலகத்து மணி மண்டபம் போல காட்சியளித்தது. அதற்குள் நுழைந்த வல்லாளத்தேவன் நடுமையத்தில் இருந்த அலங்கார கிரகத்துக்குள்ளே இருந்து தீப ஒளி தெருவதை கவனித்தான். தூபப்புகையின் நறுமணம் காற்றில் கலந்து வந்தது. அவன் மெதுவாக நடந்து சென்று அலங்கார கிரகத்தின் பல கனி வழியே உள்ளே எட்டி பார்த்தான். பொன் தகடுகள் பதிக்கப் பெற்று ஒளி நிறைந்த முத்துச்சர விதானமும் பட்டு மெத்தையுமாக விளங்கிய சப்ரமஞ்ச கட்டில் ஒன்றில் அந்த இளம் துறவி நிம்மதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். தலைப்பக்கத்தில் வைரக்கற்கள் இழைத்த பிடியோடு கூடிய கவரி, ஆலவட்டம், தண்ணீர் குடம் முதலியன இருந்தன. சந்நியாசிக்கு இவ்வளவு சுகம் கேட்கிறதா என்று எண்ணிய தளபதி வல்லாளத்தேவனின் மனத்துக்கு அந்த துறவியை பற்றி பூரணமாக எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை.